வேடிக்கையான ஒரு காரியம் என் நினைவுக்கு வந்தது. நான் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஸ்டேட் பேங்கில் வேலை செய்து வந்தேன். அப்பொழுது அங்கே ஒரு டஃபதர் இருந்தார், பச்சையப்பன் என்று. அவர் ரிட்டையர் ஆகும் நாட்கள் வந்தன. ஒரே கவலை, ஐயோ நான் ரிட்டையர் ஆகிவிட்டால் என் குடும்பத்தை எப்படி நடத்துவது என்று. அவருடைய மகன் சரியாக படிக்காதவன். இவனை எப்படி வேலையில் சேர்ப்பது என்று எண்ணிக்கொண்டிருந்தார். அப்பொழுது வங்கியின் தலைவர் சென்னையில் இருந்தார். அவரை வீட்டில் பார்க்கலாம் என்று புறப்பட்டு போனார். வீட்டிற்கு போன பொழுது வாசலில் நின்ற காவல்காரனிடம் தன் கதையை சொன்னார். அவன் சொன்னான், ஒரு காரியம் செய், உன்னுடைய மனுவை கையில் எடுத்துக்கொள், சாயந்தரம் 4 மணிக்கு நீங்கள் வா. ஐயா அப்போதான் தூங்கி எழுந்து அருகில் இருக்கிற எங்கள் தோட்டத்திலே உலாவிக் கொண்டிருப்பார். கொஞ்ச நேரம் நன்றாக இளைப்பாரி கொண்டிருப்பார். அந்த நேரம் பார்த்து நான் கதவை திறந்து விடுகிறேன். ஒரே ஓட்டமாய் போய் அவர் காலிலே விழுந்து விடு. என்னவென்று கேட்பார். பேசாமல் நீ இதை நீட்டிவிடு. அப்படி இதை பார்த்தவுடன் அவர் மனது உருகுவார். அவர் மனதுருக்கம் உள்ள ஒரு அதிகாரி, நிச்சயமாக உன் மகனுக்கு வேலை கிடைக்கும் என்று சொன்னார். அப்படியே இந்த மனிதர் செய்தார். அவர் கேட்டார், நீ யாரப்பா, ஏன் என் காலில் விழுகிறாய் என்று விஷயத்தை சொன்னார். மனது உருகினார். உடனே அவருடைய மகனுக்கு அதே இடத்தில் அந்த கவர் மேலேயே இவனுக்கு வேலை கொடுங்கள் என்று எழுதி அனுப்பிவிட்டார். என் அன்பிற்குரியவர்களே, நாமும் எதற்காக ஆலயத்திற்கு வருகிறோம்? என் வீட்டில் இருந்து ஜெபிக்கக்கூடாதா? இல்லை இல்லை, தேவன் தம்முடைய திருச்சபையின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார்.